வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூயஸ் அந்த வாட்டர் அக்ரீமெண்ட் சேலத்தில வந்து பண்ணியிருக்காங்கல்ல கவர்மெண்ட். இந்த சூயஸ் அப்படிங்கிற நிறுவனம். சூயஸ்னா சூயஸ் கேனல் அது மூலியமா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ பேசிக்கலி இவங்க ஒரு பிரெஞ்ச் நிறுவனம். சூயஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கலி ஒரு வாட்டரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது ஒரு ஊர் இருக்கு, இல்லை ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அங்கே வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டாக நடத்தி எல்லாத்துக்குமே வந்து பண்ணி தருவாங்க. இல்லை வாட்டர் அக்வயர் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது இவங்களோட வேலை. இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு டீலை போட்டிருக்காங்க. இந்த டீல் உடைய லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் 4,300 crores. இதோட டியூரேஷன் வந்து 25 வருஷம். சேலம் சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஒரு 10 லட்சம் பேரோட குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் 91 கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்கிற எல்லா வீடுகளுக்குமே எல்லாருக்குமே அந்த வாட்டர் போய் சேர்க்கறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 24 மணி நேரமும் 7 நாட்களும் வந்து எப்படியாவது குடிநீரை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ப்ராஜெக்ட்டு. இது வந்து 25 இயர்ஸ் இவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தி அதற்கப்புறம் இதை வந்து ப்ராசஸ் கொண்டு வரதுக்கே வந்து 4 வருஷம் ஆகும். அதற்கு 1300 கோடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ண போகிறாங்க. ஸோ மீதி இருக்க தொகை அப்படிங்கிறது 25 வருஷம் மெயின்டெனன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காசாக இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி வந்து ஒரு பெரிய சந்தேகம் மட்டும் இல்லாமல் நிறையா கான்ட்ரவர்சிஸும் வந்து ஓடிட்டுருக்கு. அதை குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்ல ப்ராஜெக்டாக கெட்ட ப்ராஜெக்டாக அதை பற்றி வந்து நெக்ஸ்ட் பேசுவோம். பட் இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா இதை வச்சு இப்போவே வந்து அரசியல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, பழி போடுற படலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்கலி தாவேக அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த சூயஸ் ப்ராஜெக்ட் வந்து போட்டுட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா வந்தோன்னே வந்து தண்ணியை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக இருக்குது, இதுக்கு தான் மாற்றமா, இது ஒரு வந்து பெரிய ஏமாற்றம், இது வந்து ஒரு பேரழிவுக்கு உண்டான ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தாவேக்காக சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? ஹலோ, இந்த ப்ராஜெக்ட் மேலே யார் சைன் பண்ணி போட்டான்னு தெரியுமா? ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் இருந்த டிஎம்கே தான். அதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான டெண்டரும் விடப்பட்டு இந்த டீலும் போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிக்கிறதுக்கான எல்லா பிளானும் வந்து போட்டாங்க. இப்போது தாவேக அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இதெல்லாமே முடிஞ்சு ஃபைனல் ப்ராசஸ் இருக்கும்ல, இதை முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறத செயல் திட்டமாக வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாவேக அரசாங்கம் பண்ணி சூயஸ் நிறுவனத்துக்கிட்ட இந்த ஹோல் ப்ராஜெக்டை ஒப்படைக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் திமுகவுக்கு மட்டும் பங்கு இல்லை, தாவேக்காவுக்கும் பங்கு இருக்குது. தாவேக்கா மட்டும் இது சரின்னு சொன்னீங்கன்னா வந்து திமுக செஞ்சதும் சரி, தாவேக்கா செஞ்சதில் ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதில் தப்போட பங்கு திமுகவுக்கும் இருக்குது. ஸோ பேசிக்லி வந்து நியூட்ரலாக நம்ம இந்த விஷயத்தை இந்த கட்சி சார்பு இல்லாமல் அணுக வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குடிநீர் அப்படிங்கிறது நம்மளோட பேசிக் ரைட். அதை வந்து எந்த அளவுக்கு பாட்டிலில் போட்டு விற்கிறத நம்ம 20 ரூபா வாங்கி குடிக்கிறோம்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ஸோ குடிநீரை வந்து பேசிக் ரைட்டில் வந்து அதை வந்து ஒரு காமோடிட்டியாக வந்து மாற்றினாங்கல்ல. இது நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது. காற்றை பாட்டிலில் விற்றா இல்லை ஏதோ ஒரு பவுச்சில் போட்டு விற்றா உங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இருக்கும்ல, ஃபியூச்சரில் அதுவும் நடக்கும். அதுவும் நடத்துறதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக வாட்டரையும் பார்த்திங்கன்னா அப்படி மாற்றினது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. ஸோ ஒரு தனியார்கிட்ட இது போகும்போது இதில் என்னென்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூயஸ் அப்படிங்கிற கம்பெனி அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் முக்கியமாக நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். இதுக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் விஷயமாக கூட உங்களுக்கு தெரியலாம். பல பேரோட உயிரை வந்து பார்த்திங்கன்னா வந்து துப்பாக்கி சூட்டினால வந்து பலியாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு. ஒரு ஊரே பார்த்திங்கன்னா வந்து திரண்டு போராடிச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய கான்ஸ்பிரசி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பேசுகிற பல பேர் வந்து அதற்கு எதிர்த்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களே இன்றைக்கி அந்த ப்ராஜெக்டை வந்து புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டில் போராடி இறந்தவங்க, அதை எதிர்த்து போராடி இறந்தவங்களாம் மாவோயிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் ஏன் வந்து அந்த ப்ராஜெக்டோட பேர் சொல்லாமல் இந்த மாதிரி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே, ஒரு நாள் வந்து எதிர்த்து பேசினவங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, அவங்களோட பேர்லாம் ஏன் சொல்லாமல் இருக்கேன்னா, இந்த ப்ராஜெக்டோட கம்பெனி இருக்காங்கல்ல, டாப் டு பாட்டம் எல்லா அரசியல் கட்சிகளையும் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ஒரு 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 கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆளோ இல்லை ஒரு பேக்கப்பே இல்லாமல் இந்த மாதிரி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கவங்களோ இறங்கி பேசணும் அப்படின்னா என்னை அடிச்சு விட்றது அப்படிங்கிறது ஒரு கட்சியாக ஒரு தரப்பாகவும் இருக்காது. 360 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு விட்ருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து விட்டமின் போய் சேர்ந்துருச்சு. சாதாரண லெவலில் இல்லை, பெரிய லெவலில். ஒரு யூடியூபரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி இந்த ப்ராஜெக்டை பற்றி வந்து பேசிட்டு இருந்தார். இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசினது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் உயிர் நீத்தவங்கள்லாம் மாவோயிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ அவருக்கே வந்து இந்த திடீர் மனமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி இந்த ப்ராஜெக்ட்டு திருப்பியும் கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காக வந்து ஒதுக்கப்பட்ட தொகை, அதாவது எல்லாருமே பேசுங்க, ஒரு பப்ளிக் ரிலேஷன் PR
வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்து இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. 13 கோடியிலேருந்து 15 கோடி கிட்டேருந்து. அதில் குறிப்பாக இந்த யூடியூபருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை கண்டிப்பாக அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 crores 1 crore-லேருந்து 2 crore வரைக்கும் இருக்கும். அந்த கோடிகளை வாங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாயை வந்து மாற்றி போடுறாரு அவர். மாற்றி வார்த்தைகளை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இவ்வளோ மணி இல்லை இன்வால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதில் பேசுகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்கப்படுது. இப்போ அந்த யூடியூபர் பேசிட்டார்ல, இதே மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுகிற நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போவே வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அவன் பேசுகிறான் சரியில்லையே, நான் இதை ஏற்று பேசக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணுற, எனக்கும் அந்த விட்டமின் பாவை கரெக்டான லெவலில் இறக்கணுன்னா அவனுக்கு இறக்குன மாதிரியே நானும் இதை சப்போர்ட் பண்ணிட்டு பேச போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட்டை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு இது மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸு அண்ட் அரசியல் பேசக்கூடியவங்க எல்லாரையுமே அந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ண வச்சு பேச போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், சொல்லி வச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணி நிறைய தமிழ் யூடியூப்பில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கன்ஃபார்மாகவே சொல்கிறேன், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேர வேண்டியது போய் சேர்ந்ததுனால அவங்க பேச வேண்டியதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ பேசிக்லி வந்து இவ்வளோ தான் என்னால் பேச முடியும். ஏன்னா எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது இல்லையா, அதனால் அந்த தாண்டி நான் வந்து போயிட்டு நானே என்ன பிரச்சனையை வந்து போட்டுக்க மாட்டேன். இருந்தாலும் மனசு கேட்கல, நம்ம சொந்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து இறந்துருக்காங்கல்ல. ஸோ அந்த ஊரும் நம்ம ஊரோட ஒரு பகுதி தானே. ஸோ அதனால் மனசு கேட்கல அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்சது இது மேலோட்டமாக பேசிட்டு போகிறேன். நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க இது என்ன ப்ராஜெக்ட்னு வந்து உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும், பேசின நபர் யாருன்னு புரிஞ்சிருக்கும், இனிமேல் பேசக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா புரியாதவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், நான் எதுவும் சொல்லப்பா. சரி, திருப்பியும் இந்த சுயஸ் அந்த மேட்டருக்கு வருவோம். ஸோ பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே வருது அப்படின்னா அதில் வந்து நிறைய மைனஸஸ் இருக்குது. இதில் ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி மேபி இன்னொரு நாள் தனியாக பேசலாம். பட் எனக்கு ஒரு சிட்டிசனாக இதில் இருக்க கன்சர்ன்ஸ், பயம், ஒரு சந்தேகம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் மீதி பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் டேரிஃப்ஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி வச்சு சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து அரசாங்கத்தின் மூலியமாகவே நம்மளுக்கு வந்து சேருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மீட்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதன் மூலியமாக தான் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் இல்லை கமர்ஷியலாகவும் அந்தந்த இடங்களில் எவ்வளோ பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பில்லு கட்டுறோம். இது எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம், நம்ம வந்து பழகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரியிலேருந்து இல்லை பல விதம் மூலியமாகவும் உற்பத்தி செய்யப்பட்டு நம்மளுக்கு வந்து தரப்படுது. அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து பார்த்து சேமித்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு உட்கொள்ளையே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதற்கான மீட்டரை பார்த்து பில்லு அப்படிங்கிறத கட்டிடுறோம். இது அப்படியே வாட்டருக்கு மாற்றுங்க. ஸோ பேசிக்கலாக இந்த மாதிரியான ப்ரைவேட் நிறுவனங்கள் உள்ளே வராங்க அப்படின்னா வந்து அரசாங்கத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மெட்ரோ வாட்டர் இருக்காங்களே, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சென்னைக்கு. ஸோ இந்த சுயஸ் உள்ளே வராங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சேலம் மக்களுக்கெலாம் வந்து என்னுடைய ஓனர் அவருடைய கனவில் வந்து சேலத்தை பற்றி வந்துச்சு, அங்கே இருக்கிற மக்களுக்கெலாம் வந்து வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த சர்வீஸை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கணும். வரப்போகிறான் அவன் ஒரு கார்பரேட்டு, அவன் ஒரு ப்ராஃபிட் நோக்கி தான் அந்த வேலையை வந்து செய்ய போகிறான். அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் கிட்ட வந்து ப்ரைவேட்டைஸ்டாக இந்த வாட்டர் அப்படிங்கிற விஷயம் அதோட கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா முழுக்க ப்ராஃபிட் ஓரியன்டாக தான் இதை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டெண்டரை போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவ்வளோ காசு கொடுத்து இந்த டெண்டருக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 25 வருஷத்தில் அந்த காசை எப்படி எடுக்கலான்றது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி லாபம் எவ்வளோ ஈட்டலாம் இந்த ரிசோர்ஸை வச்சு, நேச்சுரல் ரிசோர்ஸை வச்சு அப்படின்னு தான் பார்ப்பான். ஸோ பேசிக்கலி இந்த ப்ரைவேட் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது வரதுக்கான 90% ஆஃப் வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவன் வந்து கட்டிடுவான். பட் முடியாதவன் என்ன பண்ணுவான், அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவன் கட்டுறதே தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த பேசிக் ரைட்டு. அப்படி இருக்கிறப்போ வந்து ஹை டேரிஃப் ஆயிடுச்சு அப்படின்னா லோ லெவல் ஆஃப் இன்கம் இருக்கக்கூடிய சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாட்டர் அப்படிங்கிறது தேவை. இன்றைக்கி வேறு வழியே இல்லைனா கூடங்க, ஏசி இல்லைனா தூங்கிடலாம், ஃபேன் இல்லைனா கூட புழுங்கிட்டு எப்படியோ டயர்டாகி தூங்கி விட்டுருவோம். ஆனால் தண்ணிங்கிறது அத்தியாவசிய தேவை. ஸோ வில் பி ஃபோர்ஸ் டு பை இட். எவ்வளோ காசு அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 25 வருஷம் இந்த ப்ராஜெக்டான அக்ரிமெண்ட் போட்டது தான். ஸோ 25 வருஷமும் எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸஸ்லாம் ஹை பண்ணிட்டான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு வாட்டர் மீட்டர் போட்டு நம்மளை இன்டெரக்டாக பயமுறுத்துறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காசு இருக்கவன் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். நல்லா காசு இருக்கவன் வாட்டரை வந்து வேஸ்ட் கூட பண்ணலாம், ஏன்னா அவனால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில். பட் எல்லாருக்குமே அது பேசிக் ரைட்டுன்னு சொல்கிறதுனால ஒரு லோ இன்கமில் இருக்கக்கூடிய ஃபேமிலி அதை பயந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் காசு, ஒரு பேசிக் ரைட்டுக்கான காசை வந்து செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலையில் இது போய் தள்ளும். நீங்கள் குளோபல் லெவலில் இந்த மாதிரி
வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை ப்ரைவேட்டைசேஷன் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட்டைசேஷன் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த கேசஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த பேட்டர்ன் வந்து நிலவி இருக்குது. அவங்க உள்ளே வந்தாங்கனாலே லாபத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிக காசாக்கி வந்து விற்க தான் செய்வாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு பயமாகவும் ஒரு கேள்வியாகவும் என் மனசில் உதிக்குது. அது மட்டும் இல்லாமல் 25 வருஷம் இதில் இவங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, கரெக்டான டைமு, கரெக்டான அளவு, தூய்மையான தண்ணி, எப்போவுமே அதை கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சீராக நடக்குது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே வந்து பண்ணவே முடியாது. இப்போ 25 வருஷம் அப்படிங்கிறப்போ வந்து உங்களால் வேறு கேள்வியே கேட்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், உதாரணத்துக்கு அவன் வந்து தூய்மையான தண்ணீரை நம்மளுக்கு தரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட போய் நம்ம கேள்வியே கேட்க முடியாது. பேசிக்லி இவங்கலாம் பெரிய பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டாலையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த நிறுவனத்துக்கிட்ட தலையிட்டு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமே எல்லாத்தையும் மாற்றிடவும் முடியாது, இல்லை இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை அப்படியே வந்து நிறுத்திடவும் முடியாது. ஸோ 25 வருஷத்துக்கு இதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷம் ஏதாவது கலந்துருச்சு, இல்லை கண்டாமினேட்டட் வாட்டரே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம கேள்வி கேட்க போனோம் அப்படின்னா அதற்கான பொறுப்பு அப்படிங்கிறத யாரும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி தான் ஏற்றுக்கணும்னு சொன்னால் கூட அது இந்த காரணத்துக்காக அப்படியா இருக்கலாம், அந்த காரணத்துக்காக அப்படியா இருக்கலாம், திருப்பியும் வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயை மூடுறதுக்கு இல்லை பஞ்சாயத்து தான் பண்ண பார்ப்பாங்களே தவிர்த்து இதுக்கு யாருக்குமே பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இப்போ மெட்ரோ வாட்டரில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அரசாங்கம் தான் பொறுப்பு ஏற்றுக்கும், வேறு வழி இல்லை. தன்னோட பிரஜைகளுக்கு அந்த பிரச்சனையை தீர்வாக்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா நிவாரணம் கூட வந்து கொடுக்கும். அப்படி இருக்க சூழ்நிலை இந்த மாதிரியான கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து பொறுப்பையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரெகுலர் பேசிஸில் 25 வருஷத்துக்கும் அதே மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நம்மளால் போய் கேள்வி கூட கேட்க முடியாது. இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூயஸ் நிறுவனத்துக்கிட்ட சேலத்தோட வாட்டர் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த வேலை போகிறதுனால ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே இவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து இவங்க பண்ணக்கூடிய வேலைகளில் ரோடு நிறைய டேமேஜ் ஆகிருக்கு, நிறைய பைப்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் இவங்க இன்னும் வந்து சரியே வந்து பண்ணி தரல. இதுக்காக நிறைய ஃபைன் போட்டாலும் அந்த ஃபைனும் அவங்க வந்து கரெக்டாக கட்டுறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த அக்கௌண்டபிலிட்டி கூட அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சூயஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து நிறைய இடங்களை, அதாவது இப்போ ரோடாக இருக்கலாம், நிறைய இடங்களாக இருக்கலாம், அதெல்லாம் ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டாங்களே தவிர்த்து அது எதுவுமே வந்து ரிவைவ் பண்ணல. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க மேலே கோயம்புத்தூர்லேயே வைக்கப்பட்டும் அதை அவங்க வந்து சரி பண்ணல. அது வந்து சேலத்திலையும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சேலம் மக்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பைட்ஸ்லாம் எடுக்கிற போது வந்து அவங்களோட கவலையாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் சொல்லிட்டா அரசாங்கம் இன்டர்ஃபியர் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல், இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த நிறுவனத்து கூட பேசி கலந்து ஆராய்வாங்க. இல்லை இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு ஆலை, நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பைப்ஸ் நிறைய இடங்கள்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை எந்த இடத்துலாம் வந்து எடுக்கலாம், அதனால் மெயின்டெனன்ஸில் வந்து கொஞ்சம் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எப்படியாவது ப்ராஃபிட்டை எடுத்துலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பாதிக்கப்பட போகிறது சேலம் மக்கள் தான். சரியான ஒரு பராமரிப்புலாம் இல்லாமல் சுத்தமில்லாத தண்ணியை உருவாக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து சொல்லி மாளாதது. அப்படி இருக்கிறப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக, லாபம் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸை சரியாக பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியக்கூட போகிறதில்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை உள்ளே போய் நம்மளாலையும் வந்து பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போது இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சூயஸ் நிறுவனமே எடுத்துக்கலாமே. சிலி போன்ற நாடுகளில் அவங்க வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டு எப்போல்லாம் அந்த வாட்டர் ப்ராஜெக்டுக்குள்ளே போயிருக்காங்களோ அங்கே ஒரு பெரிய வாட்டர் கிரைசிஸும் வந்து ஏற்பட்டிருக்கு. அதை வந்து கொஞ்ச நாள்லேயே தீர்க்க முடியாமல் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் வந்து மாறி இருக்குது. ஸோ அவங்களோட ட்ராக் ரெக்கார்டே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இந்த நேரத்தில் வந்து அதை வந்து காரணம் காட்டி வந்து கேள்வி கேட்கக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் சரி, சேலத்தில் இருக்க நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமானு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ பிபிபி, ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் வரக்கூடிய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை கம்மியாக, லேபர் கம்மியாக அப்படி வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இப்போது எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகலாம். புதுசாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லிக்கொள்ளும்படியாக வந்து கிடைக்காது. இதுவும் வந்து ஒரு இதில் சைடில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். வாட்டர் ஆஸ் அ பேசிக் ரைட் வந்து பார்த்திங்கன்னா பல படங்களில் நம்ம வந்து பார்த்துருப்போம். வாட்டர் வந்து கண்ட்ரோல் எடுத்தவன் தான் அந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ப்ரைவேட் கிட்ட நம்மளோட பேசிக் ரைட்டான வாட்டர், குடிநீரை கொண்டு போயிட்டு அவனோட பவரில் கண்டிப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. டீசாலினேஷன் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம முதல்வர் விஜய் கூட போயிட்டு வந்து ஆய்வுலாம் வந்து பண்ணியிருப்பார். கடல் நீரை குடிநீராக்கும் மிஷன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வழிகள் கவர்மெண்ட்டே குடிநீரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிறதுலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் நிறைய காசு செலவாகுதுன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா வாட்டரோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது.
அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பக்கத்து ஸ்டேட்லேயும் வந்து கரெக்டாக திறந்து விட மாட்றாங்க. நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வறட்சி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சில நேரத்தில் வந்து மழையும் பொய்த்து போகுது. எப்போவுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டில் வந்து குடிநீர் தேவை அப்படிங்கிறது வந்து அவசியம். அதில் ப்ரைவேட் கிட்டேருந்து ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லதுப்பா. அதை பற்றி ஏன்பா நீ வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி வந்து அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் திருப்பியும் சொல்கிறேன், வாட்டர் இஸ் அ பேசிக் ரைட். அதை ஒரு ப்ரைவேட் ஆளுங்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஆஃப் அண்ட் டேஞ்சர் ஏரா மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. சரி, இப்போ இந்த சூயஸ் ப்ராஜெக்டை பற்றி என்னோடய வியூஸ், என்னோடய பாயிண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இதில் நான் எதாவது தவறாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து மறக்காமல் அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் சில இஷ்யூஸ்லாம் இந்த ப்ராப்ளமில் நான் வந்து அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் இந்த இஷ்யூவில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.